ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். அடுத்து இந்த செவ்வாய் அப்படிங்கிறதும் அப்படி தான். புற வாழ்க்கைக்கும் செவ்வாய் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது, 35% தான் இருக்குது. அக வாழ்க்கை செவ்வாய் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு நான் செவ்வாய் பற்றின இதெல்லாம் போட்டிருக்கேன். செவ்வாய் நம்ம எப்படி அணுகணும், செவ்வாய் என்ன தன்மைகளில் இருந்தால் அது நல்லா இருக்கும் அப்படின்னுலாம் நான் போட்டிருக்கேன். இவருக்கு செவ்வாய் நல்ல தன்மையில் இல்லை. செவ்வாய் இவருக்கு நல்ல தன்மையில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது செவ்வாய் இவருக்கு கொஞ்சம் கெட்டு தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும், அந்த இடம் வாங்கியிருக்காரு, இந்த யோகா சென்டர் இருக்கிற அந்த வெள்ளிங்கிரி மலைக்கு கீழே இருக்கிற இடத்த இவர் வாங்கியிருக்காரு. ஆனால் வாங்கின நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது சர்ச்சையிலேயே தான் இருக்கோ தவிர அது இவருக்கு நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் தான் அது இருக்கோ தவிர நல்லபடியாக இல்லை. அதாவது நிலங்கள் வாங்கிறது, செவ்வாய் அப்படிங்கிறது லேண்டு. அந்த லேண்ட் இவருக்கு மிக சிறப்பான இடத்துலையெல்லாம் இல்லை. இவர் அதை இறுக்கி பிடிச்சிட்ருக்காரோ தவிர அது இவரை அந்த நிலம் இவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை. இவர் தான் அதை இறுக்கி பிடிச்சிருக்கணும். அந்த மாதிரியான நிலையில் தான் இருக்குது. அகம் சார்ந்த வகையில் செவ்வாய் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குற இடத்துல தான் செவ்வாய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த விஷயங்களை எல்லாம் அவர் எப்படி சமாளிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இந்த புதனுடைய உதவியோடு தான் சமாளிக்கிறாரு. புதன் தான் இவருக்கு மிக சிறப்பாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. அதே போல் இங்கே புதன் அகத்துக்கும் 56% புதன் நல்லா இருக்கனால புதன் தான் இவருக்கு சிறப்பாக ஹெல்ப் பண்ணி. அடுத்து குரு அப்படிங்கிறது பணம். அந்த குரு 40% தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே போல் அக வாழ்க்கைக்கும் 45% தான் இவருக்கு குரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது நிறையா பணம் இவர் வச்சுருக்காரு அப்படின்னோ, இல்லை நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னாலும் அது குருவால் வந்த பணம் கிடையாது. அது இந்த ராகு நல்லா இருக்கிறனால இவருக்கு கிடைச்ச பணம். நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பணத்தை இவர் இழக்கக்கூடிய நிலைமை கூட வரலாம். ஏன்னா குரு கொடுத்துருந்தது அப்படின்னா அதை இழக்க முடியாது, அது இவர்கிட்டயே இருக்கும். ஆனால் ராகு கொடுத்தது அப்படிங்கிறனால அது பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனைகள் காரணமாச்சு அப்படின்னா அந்த பணத்தை விட்டு கொடுத்து இவர் தப்பிச்சுக்குவார். அந்த மாதிரி தான் ஒரு நிலைமை இவருக்கு வருமோ தவிர, ஏன்னா எந்த ஜாதகத்திலேயானாலும் குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட பணபலம் அப்படிங்கிறது, பணம் அவங்கள காப்பாற்றும். இல்லைன்னா இவங்க தான் பணத்தை காப்பாற்றுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு புற வாழ்க்கை தான் ஜாஸ்தி. அந்த புற வாழ்க்கைக்கு சுக்கிரன் சிறப்பாக இல்லை. ஆனால் அக வாழ்க்கை இவருக்கு கம்மி. அந்த சுக்கிரன், அக வாழ்க்கைக்கு இருக்க சுக்கிரன் தான் இவருக்கு 58% இருந்து நல்லா இருக்குது. வெளிப்படையாக இவர் எல்லா வித சுகங்களையும் அனுபவிச்சிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இவர் எங்கேயாவது ஃபாரின் போகிறப்போ ஒரு வருஷத்துக்கு 2 மாதம் ஃபாரின் போயிருப்பார் பார்த்தீங்களா, அப்போ தான் அவருக்கு அங்கே ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அதுவே இப்போ இங்கே இருக்காருன்னா எல்லாத்துக்கு முன்னாடி அவர் ஒரு மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டெல்லாம் இங்கே வெளியே வந்துட முடியாது இல்லைங்களா. அவர் இந்த குருஜி அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்கிறப்போ அந்த குருஜி மாதிரி தான் வெளியே வர முடியுமோ தவிர, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரௌசர் போட்டுட்டெல்லாம் அவர் வெளியே வந்துட முடியாது. அது மாதிரி ஒரு ரகசியமாக தான் அவர் சந்தோஷமாக இருக்க முடியுமோ தவிர நல்ல வெளிப்படையாக அவர் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் அவருக்கு அந்த சுகங்கள் கிடைக்காம இருக்காது. கண்டிப்பாக சுகங்கள் கிடைக்கும். ஆனால் அது வெளிப்படையாக அதை அவர் அனுபவிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சனி நல்லா இருக்குது. ஆசிரமத்தை பற்றியெல்லாம் ஒரு தப்பான விஷயங்கள் எல்லாம் வருது இல்லைங்களா. அந்த யோகா கிளாஸ்க்கு வந்தவங்க கொஞ்சம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னுலாம் வருது இல்லைங்களா. அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே பெருசே ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி தான். அதாவது சனி 92% இவரை காப்பாற்றிட்டுருக்கு. அதே போல் அகம் சார்ந்தும் சனி 56% நல்லா இருக்கிறனால இவர் பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கார். இதுவே சனி இவர் ஜாதகத்தில் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா இவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, இப்போது யாராவது காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு
பிரச்சனை வருதுன்னா அது பூதாகரமாக ரொம்ப பெரிய அளவில் வெடித்து இவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் கொண்டு போய் விட்டுருக்கோம். ஆனால் சனி வந்து இவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கனால தான் இவர் வந்து பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுட்டு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சனி தான் இவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அதே போல் ராகு, அடுத்து வர ராகு பிரம்மாண்டமாக இருக்கனால ராகு தான் இவருடைய வாழ்க்கையே. ஒரு மனிதர் வந்து ஒரு விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு 30 வயதுகளில் தானே. அந்த 30 வயதுக்கு மேலே ஒரு நல்ல தசை வந்துருச்சு அப்படின்னா அவர் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இவருடைய அந்த 35 வருடங்களில் இந்த ராகு தசை தான் ஒரு 17 வருடங்கள் அவருக்கு மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் கேது வந்து அதாவது நுண்ணறிவு அப்படிங்கிற விஷயம், அந்த நுண்ணறிவை அவர் வந்து பொருளாதாரத்துக்கு பயன்படுத்திட்டார். பொருளாதார ரீதியாக கேது அவருக்கு மிக சிறப்பாக ஒரு ஒத்துழைப்பை கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இவருடைய கிரகநிலை. இந்த கிரகங்கள் தசாபுத்திகளில் வரும்போது தான் இவருக்கு மிக சிறப்பான எந்த ஒரு பிரச்சனைகளையும் இல்லாமல் கொடுத்துருக்கு. அது எப்போ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதுதான் இந்த ராகு திசை ஆரம்பிக்கிறப்போ இவருக்கு வந்து 36 வயசு. 36 வயசில் வந்த ராகு திசை வந்து ராகு புத்தியே வந்து இவருக்கு 39 வயசு வரைக்கும் ராகு புத்தியே நடந்து அப்போ மிக சிறப்பாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து குரு புத்தி ஓரளவுக்கு அவருக்கு ஒரு பிரச்சனைகளை தான் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்த சனி புத்தி, அதாவது 41 வயசில் சனி புத்தி வருது. அந்த சனி புத்தியும் அவரோட எல்லா பிரச்சனைகளையுமே கொஞ்சம் காம் பண்ணிடுச்சு. அதாவது அந்த பிரச்சனைகள் பெருசாகாமல் போனதுக்கு காரணம் இந்த சனி புத்தி வந்தது தான். சனி புத்தி வந்து அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் கொஞ்சம் அமுக்கி வச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்த புதன் புத்தி 44 வயசில் வந்த புதன் புத்தியும் அவருக்கு மிக சாதகமாக இருந்ததுனால அந்த இடத்துல தான் அவர் வந்து மீண்டும் எழுந்துட்டார். இன்னி வர்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து நான் சட்ட ரீதியாக சந்தித்து நான் என்னை காப்பாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் மீண்டு எழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் 46 வயசில் வர்ற கேது புத்தி அவருக்கு மிக தெளிவான விஷயங்களை அழகாக போதிச்சிருச்சு. அதனால் அவருக்கு எந்த ஒரு யாரை பார்த்தும் எந்த வித ஒரு அவரோட சிக்கல்கள் அவரை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்த சுக்கிர புத்தி சுகங்களையும் அவருக்கு புரிய வைக்குது. அதுக்கப்புறம் வர்ற சூரிய புத்தி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரிய புத்திகளும் 4, 6 அதாவது 6ஆம் பாவத்தை வச்சு வந்த சூரிய புத்தி அப்படிங்கிறது தான் ஒரு ராஜா அப்படின்னு தன்னைத்தானே நினச்சிக்கிற அளவு தான் வச்சுக்கும். அதனால் அதுவும் அவருக்கு சிறப்பு தான். அதுக்கடுத்து வந்த சந்திர புத்தி அப்படிங்கிறதும் 10, 12ஆம் பாவ தொடர்புகளில் தான் வருது. 10ஆம் பாவம் அப்படின்னு வர்றப்பவே தன்னை யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் அவருக்கு வர்ற மாதிரி தான் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஆனாலும் அந்த சந்திர புத்தியில் அவர் வந்து சில சர்ச்சைகளையும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சர்ச்சைகள்லேருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சுருந்ததுனால அந்த இடத்துலையும் அவருக்கு எந்த பிரச்சனைகளும் வரல. அதுக்கடுத்து வந்த செவ்வாய் புத்தி அப்படிங்கிறதே அந்த சந்திரனில் வந்த சர்ச்சைகள் தான் நீண்டுட்டே போயிருக்கும். ஆனால் அதுக்கு வந்து அவர் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காரு. அந்த சொல்யூஷன்னால் அவர் அதிலிருந்து விலகி தப்பிச்சு வந்துடுவார். அப்படி தான் ராகு தசை முழுக்க போயிருக்கோம். மிக சிறப்பாக இருந்தது ராகு தசை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ராகு தசை பொருளாதாரத்தை அவருக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்த குரு தசையில் தான் அவருக்கு வந்து குரு தசை அப்படிங்கிறது பிரச்சனைகளோடையே வந்து ராகு தசையில் வந்த அளவுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது குரு தசையில் வந்திருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே போல் சர்ச்சைகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பெரிய ஆட்களோட ஆதரவு அதை வச்சு தான் அவர் இந்த குரு தசையை தள்ளிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வர்ற பிரச்சனைகள் ஜாஸ்தியாகிட்டே போகும் இல்லைங்களா. ஒரு டென்ஷன், பயம் அதெல்லாம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா சந்திரன் அவருக்கு எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ணவே இல்லை. மனோகாரகனான சந்திரன் அவருக்கு வந்து பயம், டென்ஷன் அது கொடுத்துட்டே தான் இருக்கும். இப்போ அவர் இருக்கிறது வந்து குரு தசை சந்திர புத்தியில் எவ்வளவு 12 இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது மே 23 அவருக்கு பிரச்சனைகளும் டென்ஷனும் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது வந்து இப்போ குரு திசையும் ஒரு 12, சந்திர புத்தியும் ஒரு 12 ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு வந்து இந்த குரு திசை மோசமாக இருந்திருக்கு. அந்த குரு திசை சந்திர புத்தியில் தான் அவருக்கு வந்து இந்த பிரச்சனைகள் மிக ஒரு சீரியஸாக அவரோட உடல்நலம் பிரச்சனையாச்சு. இந்த உடல்நல குறைபாடு அப்படிங்கிறது இந்த 9ஆவது மாதம் வரைக்கும், அதாவது இந்த
சந்திர புத்தி முடிகிற வரைக்கும் அவருக்கு வந்து இந்த உடல்நிலை பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதோடையே தான் அவர் சிரமத்தோடையே தான் இருக்க வேண்டியிருக்கும். அதே போல் இந்த குரு திசை அப்படிங்கிறது முடிகிற வரைக்கும், அதாவது 4 வருடங்கள் 28 வரைக்கும் அவருக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து அவர் சரி பண்ணிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இந்த 28 முடிஞ்சு வர்ற சனி தசை தான் இவருக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியாக காரணமாக இருக்கும். அந்த சனி திசையில் இவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் வர்ற புதன் திசையும் அவருக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்கும். ஸோ இவர் வந்து சனி திசை தொடங்குறப்பவே இவருக்கு 70 வயசு ஆகிடுது. அதுக்கப்புறம் வர புதன் திசை தொடங்குறப்போ 89 வயசு ஆகிடும். இந்த 4 வருஷம்தான் இவர் வாழ்க்கையிலேயே பிரச்சனை இருக்கும். அந்த 4 வருஷத்தை இவர் கடந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் வர சனி திசையும் புதன் திசையும் இவரை வந்து சமாளிச்சுக்கிற அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு போயிடும். ஆனால் இந்த குரு திசையில் வர்ற சந்திரன் முடிஞ்சு வர்ற செவ்வாய் புத்தியும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இதை இன்னைக்கு இதோட முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு இதே பதிவை திரும்பவும் தொடரலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.